حلمكم من مثلكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழ் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து அதற்குரிய சகல காரியங்களையும் ஏற்பாடு செய்த ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உரித்தானது. சலாமும் சலவாத்தும் மடமையெனும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்காக வெளிச்சமெனும் நேர்வழியை பக்கம் வழிகாட்ட வந்த நபிமார்களின் தலைவரான படைப்பினங்களிலே மிகவும் பாக்கியம் பெற்ற ஒரு படைப்பாக வந்துதித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை அச்சொற்றாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் மீதும், இன்னும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த உலமாக்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திசூன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தொழுது மட்டும் போதாது, நாங்கள் ஜகாத், ஹஜ் போன்ற கிரிகைகள், அல்லாஹ் தஆலாவால் கடமையாக்கப்பட்ட கிரிகைகளை நாங்கள் செய்து கூட சுவர்க்கம் போக முடியாது. ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன, அவைகளையும் நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட விடயங்களில் ஆகவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நற்குணம். நற்குணத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டதே இந்த நற்குணத்தை நான் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். அது மாத்திரமல்ல, இந்த நற்குணம் என்பது நற்குணம் பல வகையான நற்குணங்கள் இருக்கின்றன. சில நற்குணங்கள் இருக்கின்றன எல்லாருக்கும் எடுத்து நடக்கக்கூடிய இலேசான நற்குணங்கள். சில நற்குணங்கள் இருக்கின்றன அதை யாராலும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர எடுத்து நடக்க முடியாத சில நட்பண்புகள் இருக்கின்றன. அந்த நட்பண்புகள் என்ன? நமக்கு எடுத்து நடக்க முடியாத சில நட்பண்புகள் என்ற வகையில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்றுதான் விட்டு கொடுப்பும் மன்னிக்கின்ற அந்த தன்மையும். இது மிகவும் அல்லாஹ் தஆலா நாடியவர்களை தவிர வேறு யாராலும் செய்யத்துக்கு முடியாத ஒரு நட்பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் மிகவும் நட்பண்புகளில் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மன்னிப்பு என்பது அல்லாஹ் தஆலா அஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த அஃபுவுன் என்றது இரக்கத்துடன் சேர்ந்த ஒரு மன்னிப்பு. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற அந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், சும்மா மன்னிக்குபவன் அல்ல, இரக்கத்துடன் கருணையுடன் மன்னிக்க கூடியவனே, நீ மன்னிப்பையே விரும்புகின்றவன், அதனால் நீ என்னை மன்னித்து விடு என்ற அந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இந்த விட்டு கொடுப்பு என்பது எங்களுடைய சிறு விடயங்களில் கூட எங்களுக்கு
வந்துவிடாது. இப்ப நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இருக்கின்றோம். நீங்க எல்லாரும் சிந்திக்கலாம், நான் விட்டு கொடுத்த விடயங்கள் மாத்திரம்தான் என்னுள்ளிருந்தான் உங்களுடைய உள்ளங்களில்தான் வந்து செல்லும். ஆனால் நீங்கள் எங்கே தெரியுமா யோசிக்க வேண்டும், என்னிடத்தில் விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு இருக்கின்றதாண்டு. எங்க சரி வாக்குவாதங்கள், எங்களுக்கு எதிராக ஏதாவது நடந்துருமோ என்ற விடயங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு விளங்கும் நான் விட்டு கொடுக்காத இடங்கள் என்னவென்று. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வாகனத்தில் நாங்கள் ஏறி பயணிக்கின்றோம். வாகன டிரைவர் இருக்கிறார், முன்னால் ஒரு வாகனம் வருகிறது, நாங்கள் பக்கத்தில் இருந்து போகின்றோம். அப்போதான் டிரைவரிடம் செல்கின்றோம், முன்னால் ஒரு வாகனம் வருது, இன்சைட்டை போட்டு போனால் ஒன்றுமாகாம போகலாம் என்று சொல்லி பாருங்கோ. அந்த டிரைவர் சொல்வார், 20 வருடமா நாங்கள் டிரைவிங் பண்றோம், நீங்க எங்களை சொல்லி தர போறீங்களா? அந்த சின்ன விடயத்துல கூட விட்டு கொடுப்பு என்ற மனப்பாங்கு நம்மிடத்தில் இல்லை என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு. அதுக்கு இன்னொரு அழகிய ஒரு விடயம்தான் இந்த விட்டு கொடுப்பு என்பதற்கான. ஒருவர் தொலைபேசி உங்களுக்கு அழைத்து, ஒருவர் உங்களை பற்றி இவ்வாறு சொன்னார், நான் நாளைக்கு சொல்கிறேன் என்று போனை வைத்தால் அதுக்கு பின்னால் உங்களுக்கு தூக்கம் போகாது. மீண்டும் அவருக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி, என்னப்பா நீ சொல்ல போனதை சொல்லவில்லையே, அப்படியா இருந்தால் நாளைக்கு தானே சொல்லியிருக்கணும், இப்ப நீ சொல்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்றதாய் சொல்லிக்கிறாய், இப்ப எனக்கு எப்படி தூக்கம் போகும் என்று அதை கூட விட்டு கொடுக்காம அவனை அலட்டி அலட்டி கேட்கிறது. ஏன் எங்களுக்கு இந்த விட்டு கொடுப்பு தன்மை வார் இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் நேசத்துக்குரிய மனைவி. சிறு வயதிலே மணந்து கொண்ட அந்த பெண் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு போர்க்களத்துக்கு போய் சென்று வருகின்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பல்லாக்கில் சஹாபாக்கள் தூக்கி கொண்டு வருவார்கள். எந்த ஒரு யுத்தத்திலும் வரும் பொழுது சில இடங்களில் இளைப்பாறுவதற்காக சில அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் தோழர்களும் உட்காருவார்கள். அவ்வாறு இந்த பனு முஸ்தலிக் என்ற யுத்தத்தில் இருந்து மீளும் பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் தோழர்களும் ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக நிற்கின்றார்கள். நிற்கின்ற நேரத்தில் அந்த பல்லாக்கில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் பாரம் குறைந்தவர்கள். அவருடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த பல்லாக்கில் இறங்கி சென்று விடுகிறார். சஹாபாக்களும் அவ உள்ளே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பல்லாக்கை தூக்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த இளைப்பாறுகின்ற இடத்தில் ஏதாவது தவறிவிட்டு சென்று விட்டோமா என்றதை கவனிப்பதற்காக ஒரு சஹாபியை நியமித்திருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்தில் ஏதாவது ஆயுதங்கள், எங்களுடைய பொருட்கள் விடுபட்டிருக்கின்றதா என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு பெண் வருகிறார். பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்ணை அவர் கூட்டிக் கொண்டு போகிறார் மதீனாவுக்கு. அப்பொழுது முனாஃபிக்குகளின் தலைவனான அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற மிகவும் மோசமான அந்த நபர், அவன் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவதூறு சொல்லி விபச்சாரம் என்ற அந்த அவதூறை பரப்பி விடுகின்றார். இதான் வரலாற்றுகளில் ஹதீஸுல் இஃப்க் என்ற பாடத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த சம்பவம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவு கண்டா ரசூல்லா கூட ஏது நடந்துட்டோ என்ற அளவுக்கு ஒரு மனப்பாங்கு வகி வருவதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விஷயம் கேள்விப்படுகின்றது. முனாஃபிக்குகள் பரப்பினால் வேறு விஷயம், அவருடைய தோழர்கள் அவர் செலவழிச்சு பாக்குகின்ற மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவர்களும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி அவதூறு சொல்லி திரிகிறாம் என்ற விடயம் கேட்டுப்பட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சத்தியம் பண்ணுகின்றார்கள், இனிமேல் நான் மிஸ்தஹுக்கு செலவழித்து பார்க்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லிவிடுகிறார். எதுவாக இருந்தாலும் அவர் தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தந்தை என்ற ஏக்கத்தில் அவ்வாறு சொல்லிவிட்டார். அதே அடுத்த நிமிஷம் சூரத்துன் நூரான 22வது வசனம் இறங்குகிறது. வலா யஅதி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅத அய்யுது உலில் குர்பா என்ற அந்த வசனம் இறங்குகிறது. உங்களில் சக்தி வாய்ந்தவர்கள் உங்களுடைய எளியவர்களுக்கும் இன்னும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செஞ்ச அன்னார் தோழர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள்
ஆற்றல் பெற்றவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், அந்த கஷ்டவாளிகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம். மாறாக அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்யஃபு, அவர்களை இரக்கத்துடன் கருணையுடன் மன்னித்து விடுங்கள். வல்யஸ்ஃபஹு, அவர்கள் செய்த விஷயத்தை பொருட்படுத்தாது விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன் அலா அன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதை என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றான். இன்று எங்களில் நிறைய பேர் பார்க்கின்றோம், ஏதாவது மன்னிப்பு கேட்டால் இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட், ஒன்னு இதுதான் மன்னிக்கிறது, இதுக்கடுத்து மன்னிக்க மாட்டேன். மன்னிச்சாலும் ரிட்டர்ன் முகத்தை பார்ப்பது கிடையாது. இதுதான் மனிதனுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நான் இனிமேல் மிஸ்தாஹுக்கு டபுளாக செலவழித்து பார்ப்பேன் என்று வாக்களித்தார்கள். நாங்கள் பிறரை மன்னிப்பதற்கு துடங்காவிட்டால் அல்லாஹு தாலா எங்களை மன்னிப்பதற்கு யோசிப்பான். நீங்கள் பிறரை மன்னிக்க யோசிக்கின்றீர்கள், அல்லாஹு தாலாவும் அதே நடவடிக்கையும் எங்களுடைய விடயத்தில் எடுத்துவிட்டால், அல்லாஹு தாலாவும் எங்களை மன்னிப்பதற்கும் யோசிக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் வந்துவிட்டால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? அதனால் நாங்களும் மன்னிக்கின்ற அந்த எண்ணத்துக்கு வர வேண்டும். எங்களுடைய மானத்தில் கையை வைத்து விட்டார், தப்பை உணர்ந்தார், மன்னிப்பு கேட்கிறார், அன்புடன் கருணையுடன் மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாது விட்டு விடுங்கள். ஆக மிகவும் முக்கியமான ஒன்று மன்னிப்பு என்றது. மனிதர்கள் என்பவர்கள் தப்புக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். இதுதான் மனிதருடைய யதார்த்தம். அந்த தப்பும் நடந்தால் அதை மன்னிக்கின்றவர்களாக நாங்களும் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா நம்மளை மன்னிப்பான். அது மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்ர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தம் நிகழ்வு முடிவடைந்ததற்கு பின்னால் காபாவுடைய அருகில் சாய்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே சஃப்வான் இப்னு உமையா என்ற ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வருகிறார். அந்த நேரத்தில் காஃபிர் வருகிறார். வந்து சஃப்வான் இப்னு உமையா எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் அந்த நேரத்தில் காஃபிர். சஃப்வானே, என்ன யோசிக்கின்றீர்கள்? இல்ல, பத்ர் நடந்து சொற்பகாலம் எங்களுடைய தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சில முக்கியமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அதிலும் என்னுடைய மகன், அதாவது அம்ர் இப்னு வஹப் ரலியல்லாஹுடைய மகன் மாட்டிப்பட்டிருக்கிறார். நான் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அம்ர் இப்னு வஹப் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக, அந்த காஃபிர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுவார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தை யாராவது பார்ப்பதற்கு பொறுப்படுத்தால், என்னுடைய கடன்களை கொடுப்பதற்கு பொறுப்படுத்தால், நான் நிச்சயமாக போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சஃப்வான் இப்னு உமையா என்றவர், நான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன், உன்னுடைய கடன்களை அடைக்கிறேன், நீ போய் வா. ஆனால் நான் போகிறது என்னையும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற ஒரு எக்ரிமெண்ட்டுடன் தான் அம்ர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூரிய ஆயுதத்துடன் வாளை தீட்டிக் கொண்டு போகிறார் மதீனாவை நோக்கி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக. அங்கே கொலை செய்வதற்காக போகின்ற நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் தோழர்களும் பத்ருடைய நிகழ்வுகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர் வந்த தொட்டகத்தை வெளியே கெட்டிவிட்டு விட்டு அம்ர் இப்னு வஹப் பள்ளிக்குள்ளே நுழைகிறார். நூலையத்தை ரசூலுல்லாஹ்வும் கண்டுவிட்டார், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்து விட்டார்கள். இந்த அம்ர் இப்னு வஹப் என்பவன் பத்ர் யுத்தத்தில் ஜாசூஸ் வேலை, அதாவது உளவாளி வேலை பார்த்தவர் தான் இந்த அம்ர் இப்னு வஹப். அந்த அர்த்தத்தில் உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நாய் வருகிறான் என்று சொன்னார்கள். பத்ர் யுத்தத்தில் காஃபிர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் இவர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி விட்டார்கள். எழும்பி அம்ர் இப்னு வஹப்வுடைய பக்கத்துக்கே வந்து விட்டார்கள். ஏதோ மேலில் உரசி அடிக்கின்ற லெவலில் மாறி வந்துட்டார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அடுத்த ஏனைய சஹாபாக்களுக்கு நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் போய்விடுங்கள். அம்ர் இப்னு வஹ்புடைய அவருடைய ஆடையில் ஒரு வாளும் இருக்கிறது. இதை உமர் ரலியல்லாஹு பார்த்து விட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். உமரே, அவரை விட்டு நீங்கள் விலகிருங்கள் என்று, அம்ரை கிட்ட அருகே விடுங்கள் என்று கூற உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுடைய பேச்சை தட்டாதனால் அம்ர் இப்னு வஹ்பை கிட்ட விடுகிறார்.
அம்ரே, நீ ஏன் வந்தாய் நீ மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி? சொன்னார், என்னுடைய மகன் சிறை கைதியாக உங்களிடத்தில் இருக்கிறார், அவரை மீட்டுவதற்காகத்தான் வந்தேன். அவரை மீட்டுவதற்காக வந்தால் ஏன் உனக்கு ஆயுதம், ஏன் உனக்கு இந்த வாள்? சொன்னார், தற்பாதுகாப்புக்காக. நீ பொய் சொல்கிறாய், ஏன் நீ வாளை கொண்ட உண்மையை சொல்லு. தற்பாதுகாப்புக்காகத்தான் உணர்ந்தான். இல்லை, நீ என்னை கொலை செய்வதற்காகத்தான் இங்கே வந்தாய். அந்த இடத்திலேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமா வைத்தது ஈமானை ஏற்றவர்கள் அம்ர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தது ரசூலுல்லாவை கொலை செய்வதற்காக. மன்னித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. மன்னிப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவு பெரிய நலவுகள் செய்தாலும் மனிதர்கள் எங்களை விட்டு விலகிச் செல்வதை நாங்கள் பார்க்கலாம். எப்போதும் நாங்கள் மனிதர்கள் தப்பிழைக்க கூடியவர்கள் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தப்பிழைத்து விட்டான், அந்த தப்பை உணர்ந்து விட்டான், மன்னிப்பு கேட்கின்றான் என்றால் அவனை நாங்கள் அன்புடன் கருணையுடன் மன்னித்து விட வேண்டும். அதை பொருட்படுத்தக்கூடாது. எல்லாருமே நல்லவர்களும் உத்தமர்களும் கிடையாது அன்பார்ந்த உறவுகளே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மன்னிப்பு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் எடுத்து பார்த்தால் மன்னிப்பென்றது எக்கச்சக்கமாக நடந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இக்ரிமத் இப்னு அபி ஜஹல், அபூ ஜஹல் உடைய மகன் புதல்வன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்படி சஹாபியாக மாறினார்? அவரோ பெரிய காஃபிர்களின் தலைவர்களில் ஒருவரான அபூ ஜஹலுடைய மகன் எவ்வாறு முஸ்லிமாக இருந்தார், தந்தை எவ்வாறு காஃபிராக இருந்தார். இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த ஒருவர் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேருக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு வீட்டுக்குள் நுழைகின்றார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் ஆயுதங்கள் ஓங்காமல் ஆயுதங்களை கீழே விட்டு விடுகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள், இவர்கள் கஅபாவுடைய திரையை பிடித்திருந்தால் கூட அவர்களை கொலை செய்ய வேண்டும். அந்த பட்டியலில் இருந்தவர் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள். ஏதோ ஒரு பாக்கியத்தில் அவர் மக்காவை விட்டு தப்பி ஓடுகிறார். ஃபத்ஹு மக்காவுடைய தினம் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த இக்ரிமா ரலியல்லாஹுடைய மனைவி ஓடோடி வருகிறார். வந்து, கண்மணி நாயகமே, அவ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் என்னுடைய கணவர் இக்ரிமா உங்களுக்கு பயந்து நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இக்ரிமாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். அதனால் இக்ரிமா தப்பி ஓடி விட்டார். நான் இக்ரிமாவை கூட்டிக்கிட்டு வந்தால் நீங்கள் அவரை மன்னிப்பீங்களா? உஹது யுத்தத்துக்கெல்லாம் வழிவகுத்தவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர்களுடைய வரிசையில். ஹந்தக் யுத்தம் என்று நிறைய யுத்தங்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாக்களிக்கிறார்கள், கணவருக்கு வர சொல்லுங்கள், நான் மன்னிக்கின்றேன் என்று உத்தரவாதம் அளிக்கின்றேன். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் அவர்களை அணைக்கின்றார்கள். அப்பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த சம்பவம் அவ்வளவுக்கும் ஒரு எதிரியான அந்த ஒரு இஸ்லாத்தின் ஆக முக்கியமான ஒரு எதிரிகளில் ஒருவன். தந்தையை கொண்டதற்கு பின்னால் எப்படியாவது பழி வாங்க வேண்டும். தந்தை உயிருடன் இருக்கும் போது ஏதோ தந்தை சொன்னார், அதற்காக இஸ்லாத்தை எதிர்க்கிறேன் என்ற நிலவரத்தில் இருந்தார். தந்தையை தன் கண் முன்னால் கொலை செய்ததற்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை பழி வாங்க வேண்டும் என்று தெரிந்தவர் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள். அந்த மன்னிப்பின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றார் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள். அது மாத்திரமல்ல, யர்முக் யுத்தத்தில் ஷஹீதானார்கள். தண்ணி தாவத்தில் தண்ணி குடிக்காமல் விட்டு கொடுக்கின்ற அந்த நிலவரத்திலும் அவருடைய உயிர் பிரிந்த என்ற வரலாறை நாங்கள் படிக்கின்றோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்ஹு மக்காவுடைய நேரம், ஃபத்ஹு மக்காவுடைய நேரம் சில சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு இப்படி செய்து விடுவார், இப்படி செய்து விடுவார், இன்றைக்கு காஃபிர்கள் எல்லாம் மாட்டி
அந்த நேரத்தில் மக்காவில் இருக்கும்போது எங்களுடைய சனத்தொகை குறைவாக இருந்தது. இன்று 10,000 பேர் மாறு படை இருக்கின்றது. மக்காவுக்குள் போனால் மக்காவுடைய காஃபிருடைய நிலைமை என்னவாகும் என்று சஹாபாக்கள் கதைத்தார்கள். அப்பொழுது காஃபிர்கள் எல்லாம் மாட்டிருக்க ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், மா ததுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று சொல்ல, நீங்க சங்கையானவர் நீங்க சங்கையானவரின் மகன் என்று அந்த காஃபிர்கள் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்ஹபு ஃபஅன்தும் முத்துலகா, செல்லுங்கள் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இத்தகைய மன்னாரின் தோழர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் இவர்களால், சில பெண்கள் விதவையானவர்கள் இவர்களால், சில பிள்ளைகள் அனாதையானவர்கள் இந்த காஃபிர்களால். மன்னித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் நம்மிடத்தில் வர வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய சாச்சாவான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையின் புறத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற முதலாவதவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய ஷஹோரின் மகனுக்கு அடித்து விட்டார் என்ற வெறியின் மூலமாக அபூ ஜஹலையே தாக்கினவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் தான் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வஹ்ஷி என்றவர் மிகவும் அன்பு எய்வதில் மிகவும் கெட்டிக்காரன். அவர் அந்த நேரத்தில் ஒரு காஃபிருக்கு அடிமையாக இருந்தார். அந்த காஃபிருடைய ஒருவரை, சொந்தக்காரரை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கொலை செய்தார். அதை பழி வாங்குவதற்காக வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூண்டி விடுகிறார்கள். நீ ஹம்சாவை கொலை செய்தால் நீ நிரபராதி, நீ அடிமைத்தனத்திலிருந்து நீ நிரபராதி என்று சொல்ல, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு கல்லுக்கு பின்னால் மறைந்து கொண்டு அந்த உஹுத் யுத்த களத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முழு எய்ம் முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்பதல்ல, ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அடிக்கின்றார்கள் அம்பால், தொப்புள் கீழால் கிழித்து கொண்டு செல்கிறது ஹம்சாவுடைய அந்த உடம்பை, அந்த அம்பு. அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்கள், மன்னித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகவும் அன்புக்குரிய அவருடைய சாச்சாவை கொலை செய்த அந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த ஹம்சால அவங்க துடிதுடிக்க மரணிக்க அவருடைய ஈரலை சப்பி துப்பி அந்த பெண்ணை மன்னித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பென்பது நற்குணங்களில் மிகவும் கஷ்டமானது. அல்லாஹ் தஆலா நாடியவர்களை தவிர மிகவும் அஹ்லாக்குகளில் விட்டு கொடுப்பும் இந்த மன்னிப்பும் மிகவும் மனிதரிடத்தில் வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, நாங்களும் ஏனையவர்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏதோ ஒரு மனிதன் ஏதோ எங்களுக்கு தப்பு செய்து விட்டார், மன்னிப்பு கேட்கிறான், உணர்ந்துட்டான், மன்னிச்சு விட்டு போய்கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிப்பான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏகவல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நிவர்த்தியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. எங்களுடைய உஸ்தாத்மாருடைய, எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிம்மதியற்று இருக்கின்றார்களோ அவருக்கு நிச்சயமாக அந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.